Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோவை 7 டேஸில் எப்படி வந்து ப்ராப்பராக ப்ளவுஸ் கட் பண்ணுறது அண்ட் ஸ்டிச்சிங்க அப்படின்றத வந்து நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது வந்து இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 7 டேஸில் ஒரு ப்ளவுஸை எப்படி பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறது, பிகினர் கூட ஈஸியாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னோட சேனலை அப்படின்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிற வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் எப்படி வந்துட்டு பிசுறு தெரியாமல் பட்டி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் வந்து ப்ளவுஸுக்கே ரொம்ப அழகுங்க. எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் இருக்கும். நிறைய பேர் எவ்வளோ டிசைன் வந்து பேக் பார்ட்டில் போட்டாலும் ஃப்ரண்ட் பார்ட் சரியில்லை அப்படின்னா பேக் பார்ட் எப்பயுமே எடுப்பாகவே தெரியவே தெரியாது. பிகாஸ் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு ஃபிட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாரீ வந்து வியர் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இல்லைனா சாரீ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து எடுப்பாகவும் தெரியாது. ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இல்லாமலே இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா. சரி, இது எப்படி வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு பக்கம் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டிப்பான ஒரு துணி நல்லா மொத்தமாக பேண்ட் பீட் அதை மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ மெயின் பீஸை மேலே வச்சுட்டோம். மெயின் பீஸ் இல்லாமல் உள்பக்கம் ஸ்டிப்பாக வைக்கிற துணியை உள்பக்கமும் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உள்ள சென்டர் டாட் பிடிச்சிருக்கும் இல்லையா, அதை லைட்டாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிங்க. 3 பீஸுமே தையலில் விழுற மாதிரி பார்க்கணும். அதாவது வந்து டாட் பிடிச்சிருக்க பீஸு, அடுத்தது வந்து பட்டி அட்டாச் பண்ணுற மெயின் பீஸு, அடுத்தது ஸ்டிப்பான ஒரு துணியும் இப்படி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிசுறு தெரியாமல் இன்விசிபிளாக உங்களுக்கு வந்து தையல் வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இந்த மெத்தட் தாங்க நிறைய பொட்டிக்கில் இந்த மாதிரி நிறைய வந்து விசிபிளாக தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் இதை வந்து பிகினராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே இதிலருந்தே நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சிறப்பான டைலராகவும் நம்ம ஒரு சிறந்த டைலராகவும் மாறணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தடும் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கணும். அதாவது கைக்கிட்டையும் ஆம்கோல் கிட்டையும் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கணும். அடுத்தது இடுப்பு கிட்ட ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துலையும் வந்து பீஸ் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டு நல்லா கையால் ஒரு கீறல் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கையில் கீறும் போதே நம்மளுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக தெரியுதுங்க இல்லையா. உங்களுக்கு லைன் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கரில் மார்க் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து நல்லா விசிபிளாக தெரியறதுனால நான் வந்து அந்த லைனை ஃபாலோ பண்ணி அந்த லைன் தான் முடிகிற இடம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்படி மடித்து தைக்கிறதுனால இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிப்பான துணி வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு பட்டி கிட்ட பிறண்டு வராமல் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஹிப் கிட்ட சுருண்டுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் உங்ககிட்ட அந்த மாதிரி வராமல் இருக்கணும், அதேமாரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்த பக்கத்துக்கும் நம்ம இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான். இப்போ ஒரு பக்கம் முடித்த அளவை கரெக்டாக இதுலேயும் வச்சுட்டு அப் அண்ட் டவுன் வராமல் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வீடியோவில் வர மாதிரி பட்டி பீஸ் நேராக டாட்டுக்கு டாட் நேராக அது மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இந்த இடம் மட்டும் மார்க் பண்ணால் போதும். அடுத்தது ஹிப் கிட்ட நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மடித்து நீங்கள் வந்து கையால் கீறி விட்டுக்குங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கையால் கீறினது அது மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு வந்து நல்லாவே விசிபிளாக தெரியுது அப்படின்றதுனால நான் வந்து கையால் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் கையால் கீறி விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் இந்த பட்டி பீஸ் வந்து இன்விசிபிளாக தெரியாமல் இருக்கிற அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகிறோம் இல்லையா. அப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது, பர்ஃபெக்டாக கையில் சுருக்கம்
சுருக்கம் வராமல் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது, கையில் வந்து சுருக்கமோ இல்லை ஷோல்டர் ஃபாலோ ஆகாமல் எப்படி வந்து சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர விஷயங்கள் வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு பாசிபிள் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இதை பிகினர் கூட ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.